ஒரு சன்னியாசியை எப்படி அடக்கம் பண்ணணும்னு சாஸ்திரம் இருக்குது. அந்த பிரகாரம் தான் ராமானுஜருடைய திருமேனி அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு. அதை மீறி ராமானுஜருடைய திருமேனி அடக்கம் பண்ணப்படாமல் வெளியில் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது சாஸ்திரியமான காரியமாக தெரியல. சரியா? அந்த இடத்துல எப்படி சொல்லலாம் அப்படின்றதாக சொன்னால் அது ராமானுஜருடைய திருமேனி அடக்கம் பண்ணப்பட்ட இடம். அதற்கு மேலே ராமானுஜருடைய ஒரு திருமேனியை சொதை மூலமாக பண்ணியிருக்கா. ஓகே. பிருந்தாவனம்னு இப்போ சொல்லுவோம். பிருந்தாவனம் எந்த ஒரு சன்னியாசியும், ஏன்னா சன்னியாசிகளுக்கு தகனம் கிடையாது, கனனம்னு பேர். கனனம்னு அர்த்தம் பள்ளம் தோண்டி அவர்களை குழியில் இறக்குறது தான் சன்னியாசிகளுக்கு. ஓகே. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு துளசி மாடம் மாதிரி வச்சுருவான். பின்னாள்கள் என்ன ஆயிடுதுன்னா அந்த துளசி மாடத்துக்கு பதில் விக்கிரகங்களையே எழுந்தருளை பண்ணுவது என்பது ஒரு வழக்கமாக வந்தது. அதனால தான் இது எல்லாமே வடக்கு பக்கம்தான், ஊருக்கு வடக்கு பக்கத்தில் தான் இருக்கும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா மேலக்கோட்டையில் ஸ்ரீரங்கத்தில் ஆளவந்தார் படித்துறை, சுவாமி வனவாள மாமுனிகள் படித்துறை, இப்போ தசாவதார சன்னதியில் ஸ்ரீமத் அழகிய சிங்கர்கள் அவர்களுடைய பிருந்தாவனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கம் தான், ஊருக்கு வடக்கு பக்கத்தில் நதிக்கரையில் தான் அதெல்லாம் ஏற்படுத்தப்படும். அந்த காலத்தில் ஏதோ ஒரு சில காரணங்களினால சுவாமி ராமானுஜரை இங்கே கோவிலுக்கு இந்த பிராகாரத்தில் எழுந்தருள் பண்ணினார் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அங்கே ராமானுஜருடைய ஒரு சன்னதியானது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இன்றளவும் அந்த சன்னதி ரொம்ப விசேஷமான சன்னதி. இப்போ நாங்களாம் அங்கே போய் ராமானுஜரை சேவிக்கிறதுன்றது பெரிய பாக்கியமாக நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அந்த உள்ளே இருந்து தான் அந்த திருமேனியானது வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறத அவ்வளோ சுலபமாக என்னால் ஏற்க முடியல. ஓகே. அது என்னுடைய பெரியோர்கள் எனக்கு அந்த மாதிரி சொல்லி வைக்கலை. சரி சரி. அது அந்த சொதை திருமேனின்ற மாதிரி, ஆனால் நகம் வளருது, முடி வளர்றது, அப்படி ஏதோ ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை உண்டாக்குறதுக்காக சொல்லப்பட்ட விஷயமா இருக்கலாம். பட் இதை சொல்லி தான் நம்பிக்கையை வளர்க்கணுன்றதான அவசியமும் இல்லை. இது நான் அவரவர்களுடைய நம்பிக்கைக்கு விட்டுடுறேன்.